ஹலோ ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த இ விசாங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் விசா. இது வந்து 2023 தான் வந்து இது இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இது ஒரு 16 நாளில் வந்து நீங்கள் இங்கே தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்காக. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்கு, கெஸ்ட் விசிட்க்கு, மெயினாக டூரிஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் வந்து விசிட் ஒரு 16 நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணி விசிட் பார்த்துட்டு போயிடலாம் ஊருக்கு. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக் விசான்னு சொல்கிறாங்க ரஷ்யாவில். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒர்க்கு பார்க்க முடியாது, இதில் நீங்கள் ஒர்க்கு சம்மந்தமாக வரவே முடியாது. சரிங்களா? ஸோ இது சம்மந்தமாக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். டெய்லி ஒரு 10 பேர் ப்ரோ எனக்கு வந்து விசா வந்திருக்கு ப்ரோ, அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க ப்ரோ, இந்த வந்து ஒரிஜினலாக ஃபேக்கானு கொஞ்சம் செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா, நானும் ஓகே ப்ரோ கொஞ்சம் அமுச்சு விடுங்க அப்படின்னா பேப்பர் A4 சீட்டில் வந்துடும். சரிங்களா? அந்த A4 சீட்டில் இருக்கிற அந்த பேப்பரில் விசா வந்து இ விசா. சரிங்களா? ஸோ இது வந்து மக்கள் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாதனால நல்லா ஏமாத்துறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும் இது எப்படி என்ன அப்படிங்கிற அந்த மேட்ரு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நார்மலாக ஒரு 16 நாளைக்கு சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு விசா. சரிங்களா? இதில் நீங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? இது நிறையா இது ஓரியன்டாக நிறைய இஷ்யூஸ் நடக்குது ரஷ்யாவில். ஸோ இன்னமும் வந்து நீங்கள் இது பண்ணுறது, இது மூலிமா வந்து ஒர்க் பண்ணுறது ப்ரோ, இது எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னா வெறும் 8000 ரூபாயில் முடிய போகிறதுங்க இந்த விஷயம். ஸோ இதுக்கு வந்து எதுக்கு நீங்கள் நிறையா அமௌண்ட் செலவு பண்ணிட்டு வரீங்க இந்த இ விசாக்கு? நீங்களே குரோமில் செக் பண்ணி பாருங்கள் பிரதர். சரிங்களா? நான் சொல்கிறது பொய் அப்படின்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இ விசாலாம் தயவு செஞ்சு வராதிங்க. சரிங்களா? டூரிஸ்ட் விசாங்கிறது உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க, உங்களோட பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க, சிங்கிள் என்ட்ரி. சரிங்களா? ஸோ அதில் வந்தால் கூட ஏதாவது ஒன்று பண்ணி ஒர்க் பர்மிட்டாக மாற்றலாம். அந்த ஏஜென்ட்ஸ்க்கோ உங்கள் எம்ப்ளாய்க்கோ பவர் இருந்தாலும் பண்ணலாம். பட் இந்த இ விசாவில் அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? ஸ்டடி பர்மிட்டில் வாங்க, அப்படின்னா ஒர்க் பர்மிட்டில் வாங்க. சரிங்களா? அதையும் தாண்டி இந்த இ விசாவுக்கு வந்து அவ்வளோ பணம் கட்டி, ஓப்பனாக சொல்கிறேன், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டம் சைடு பூரா தான் இந்த ஸ்கேம் நடக்குது. இந்த ஸ்கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒருத்தர் 7 லட்ச ரூபா கட்டி ஏமாந்துருக்காரு. சரிங்களா? ஏன்னா நான் ஒரு நாளைக்கு அத்தனை கால்ஸ் நான் வந்து பேசுவேன். சரிங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்காரங்ககிட்டையும் நான் பேசியிருக்கேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்காரங்கிட்டையும் நான் பேசியிருக்கிறேன். ஸோ அதில் வந்து ஹையஸ்ட் 7 லட்ச ரூபா நாகப்பட்டினத்தில். அதெல்லாம் மிரண்டுட்டேன், யாரா அப்பா சாமி அப்படின்ட்டு. ஸோ 7 லட்ச ரூபா வச்சு எத்தனை பேருக்கு தெரியுமா இ விசா எடுத்து கொடுக்கலாம்? ஸோ இதனால தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு கால் நான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன், அதில் வந்து சொன்னாங்க ப்ரோ எனக்கு விசா வந்திருக்கு ப்ரோ, அதை செக் பண்ணுங்க ப்ரோன்ட்டு. பார்த்தா இ விசா. ஸோ இது மோஸ்ட்லி எனக்கு சப்ஸ்கிரைப் ஃபாலோ கூட பண்ணுவேன்னா இதை கொஞ்சம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு இதுக்கு வாங்க, ஒரு விழிப்புணர்வுக்கு வாங்க.